ஒரு ஊர்ல சோமலூர் என்ற கிராமத்தில் ஒரு சிவன் கோவில் உள்ளது. அந்த சிவன் கோவிலில் மரகதத்தினாலான லிங்கம் உள்ளது. அதுதான் அந்த கோவிலின் சிறப்பு. சொம்புவும் பண்ணையார் மகன் ராஜாவும் ரகசியமாக பேசிக் கொண்டிருக்கின்றனர். ஏண்டா சொம்பு, அந்த மரகத லிங்கத்தை எப்படியாவது எடுக்கணும். அண்ணே, என்ன சொல்றீங்க? அது எதுக்கு நமக்கு? அந்த லிங்கத்தோட மதிப்பு தெரியுமாடா உனக்கு? என்னண்ணே, ஒரு 2000 இல்ல ஒரு 3000 இருக்குமா? போடா முட்டாள், 20 கோடிக்கு மேல போகும்டா. 20 கோடியா? அப்பா அண்ணே, இன்னைக்கு நைட்டே தூக்கிடலாம். அதே ஊரில் ராமுவும் அவனது பாட்டி பொன்னம்மாளும் ஒரு சிறிய வீட்டில் வசித்து வருகின்றனர். டே ராம, வேகமா சந்தைக்கு போயிட்டு வா. சமையல் செய்ய வீட்ல ஒண்ணுமே இல்ல. அன்னைக்கு மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு வந்துராத. சரி பாட்டி, நான் எதையும் மறக்காம எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றேன். ஏதோ ஒரு வாட்டி மறந்துட்டேன், அதுக்காக அதையே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ராமு சந்தைக்கு கிளம்புகிறான். சந்தை வெகு தூரத்தில் இருப்பதால் இப்பொழுது கிளம்பினால்தான் மாலைக்குள் மீண்டும் வீடு திரும்ப முடியும். பாட்டி சொன்னத மனசுல வச்சுக்கிட்டு ராமு சந்தைக்கு கிளம்புறான். போற வழியில அந்த சிவன் கோவில்ல சாமி கும்பிடுறது அவனோட வழக்கம். கோவில் வாசல்ல நின்னு பைய கீழே வச்சுட்டு கண்ண மூடி சாமி கும்பிடுறான். சாமி கும்பிட்டு முடித்த ராமு தனக்கு இருக்கும் ஞாபக மறதியால் சந்தைக்கு கொண்டு வந்த பையை அங்கேயே கோவிலில் மறந்து வைத்துவிட்டு வெறும் கையை வீசிக்கொண்டு சந்தையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். இரவு ஆள் நடமாட்டம் இல்லாத பொழுது பண்ணையார் மகனும் சொம்புவும் கோவில் உள்ளே வருகின்றனர். டேய் சொம்பு, நான் யாராவது வர்றாங்களான்னு பாக்குறேன். நீ அந்த கள்ளச்சாவிய வச்சு பூட்ட தர. சரி அண்ணே, நான் பாக்குறேன். சிவன் கோவில் மரகத லிங்கத்தை திருட சொம்பு கலவை திறக்க முயற்சிக்கிறான். பண்ணையார் மகன் ராஜா வெளியே யாரேனும் வருகிறார்களா என்று பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு வழியாக கோவில் கதவு திறக்கிறது. உள்ளே தகதகவென ஜொலிக்கும் அந்த பச்சை நிற மரகத லிங்கத்தை பார்த்ததும் ராஜாவும் சொம்புவும் அப்படியே மெய்மறந்து போய் நிற்கிறார்கள். அடேங்கப்பா, என்ன ஒரு சொலிப்புடா! இருட்டுக்குள்ளையும் எப்படி மின்னுது பாரு. ஆமாங்கண்ணே, என் கண்ணே கூசுது. இத்தனை நாள் இத பாக்கறேன், ஒண்ணுமே தெரியல. இதோட மதிப்பை கேட்டதும் தான் மரியாதையே வருது. அந்த லிங்கத்தை பண்ணையார் மகன் ராஜா கையில் எடுத்துக்கொண்டு வெளியே வருகிறான். ஏய் சொம்பு, ஞாபகமா கதவை நல்லா பூட்டிட்டு வா. ஐயோ கடவுளே, பைய எங்க வச்சேன்னு ஞாபகம் இல்லையே. அதுல பணத்தை வேற வச்சிட்டேனே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அப்பாடா, பை அங்கேயே தான் இருக்கு. நல்ல வேலை, கிடைச்சிருச்சு. திடீர்னு ராமுவுக்கு தாம் பைய கோவில்ல வச்சது ஞாபகம் வருது. உடனே அவன் வேகமா கோவிலுக்குள்ள போய் அங்க இருந்த தன்னோட பைய எடுத்துக்கிட்டு வெளியே வர்றான். சரியா அந்த நேரம் பார்த்து அந்த வழியாக வந்த சிதம்பரம் ராமு கையில் பையோடு வருவதை பார்த்து விடுகிறார். வழக்கம் போல் கோவில் ஐயர் கோவிலை திறந்து பார்க்கிறார். உள்ளே பார்த்ததும் அவர் சிறிது நேரம் ஆடி போகிறார். அடக்கடவுளே, என்ன இது? இங்க இருந்த மரகதலிங்கத்தை காணோமே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஈஸ்வரா, இத உடனே பண்ணையார்கிட்ட போய் சொல்லணும். உடனே ஐயர் மூச்சிறைக்க ஓடி சென்று பண்ணையாரிடம் நடந்ததை சொல்கிறார். அந்த செய்தியை கேட்டதும் பண்ணையாரும் ஊர் மக்கள் அனைவரும் பதறி அடித்துக்கொண்டு கோவில் வாசலில் வந்து கூடுகிறார்கள். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த லிங்கத்தை யாரு எடுத்திருந்தாலும் சரி, பொழுது விடியறதுக்குள்ள அது இருந்த இடத்துல இருக்கணும். எடுத்தவங்களே வந்து வச்சுட்டா இந்த விஷயத்தை இதோட விட்டுடுவேன். நானா கண்டுபிடிச்சேனா அப்புறம் நடக்கிறதே வேற. ஜாக்கிரதை. நீங்களாவே கொண்டு வந்து கொடுத்துட்டா தர்மகர்த்தா சொன்ன மாதிரி நாங்க சும்மா விட்டுடுவோம். இல்லன்னா போலீஸ்ல புகார் கொடுத்து தேடினா அவங்க எப்படியும் கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்புறம் நீங்க தான் மாட்டிக்குவீங்க. பாத்துக்கங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு அரச மரத்து அடியில பஞ்சாயத்து.
எல்லாரும் மறக்காம வந்துடணும் சொல்லிட்டேன். என்ன கோபால், கோவில் கிட்ட ஒரே கூட்டமா இருக்கு. என்ன விசேஷமா? விசேஷமா? யோ, நீ வேற. கோவில்ல இருக்கிற சிவன் மரகதலிங்கத்தை திருடிட்டாங்க. அதான் அங்க பண்ணையாரும் தர்மகர்த்தாவும் வந்து பேசிட்டு போறாங்க. நாளைக்கு 10 மணிக்கு பஞ்சாயத்திற்கு வந்துடு. ஓஹோ, அதுதான் விஷயமா? இங்க பாருங்க, இந்த மரகத லிங்கம் ரொம்ப பழமையானது. இதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்கு. இந்த சிவன் லிங்கத்தோட மகத்துவம் தெரியாத எவனோ ஒருத்தன் தான் இதை செஞ்சிருக்கணும். ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், யார் எடுத்தீங்களோ கொண்டு போய் கோவில்ல வச்சிடுங்க. இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாத்துப்பாங்க. நான் சொல்றத சொல்லிட்டேன். ஐயா, அந்த லிங்கத்தை யாரு திருடுனதுன்னு எனக்கு தெரியுங்க. அது வேற யாரும் இல்லைங்கய்யா, ராமு. நம்ம ராமு தாங்கய்யா. என்ன சிதம்பரம், என்ன சொல்றேன்னு தெரியுமா? யாரு? ராமுவா? அவன் எப்பேற்பட்ட நல்ல பையன். யார பத்தி பேசுறோம்னு நினைப்புல வச்சு தான் பேசுறியா? ஐயா, நான் பாட்டுக்கு காத்தாட அப்படியே நடந்து வந்துகிட்டு இருந்தேன். அப்போ இந்த ராமு தான் கையில ஒரு பையோட கோவில்ல இருந்து வெளியே வந்தாங்கய்யா. என்ன ராமு, நீ நல்லவன்னு நினைச்சேன். நீயா இப்படி பண்ணிட்ட? இதுக்கான தண்டனைய நீ அனுபவிச்சு தான் ஆகணும். ஐயா, என்ன நம்புங்க ஐயா. நான் எந்த தப்பும் பண்ணலைங்க. சந்தைக்கு போகும்போது தெரியாம என் பைய கோவில்ல மறந்து வச்சிட்டேன். அதை எடுக்கத்தான் நான் திரும்ப கோவிலுக்கு போனேன். சத்தியமா சொல்றேங்க ஐயா. வேணும்னா நம்ம கோவில் பூசாரி ஐயாவை கேளுங்க. காலையில நான் வந்ததை அவரும் பார்த்தாரு. என்ன ராமு, நீ எப்போ கோவிலுக்கு வந்த? நான் உன்னை பார்க்கவே இல்லையே. ஐயா, இவன் பொய் சொல்றான். இவன் தான் திருடன். சாமியையே ஏமாத்த பார்க்கறான் பாருங்க. கூட்டத்தில் சலசலப்பு அதிகமாகிறது. ராமு எவ்வளவோ கெஞ்சி பார்த்தும் அங்கே இருந்த யாரும் அவன் சொல்றத நம்பத் தயாரா இல்லை. பூசாரியும் பார்க்கலைன்னு சாட்சி சொன்னதால இவன்தான் திருடன்னு ஊர் மக்கள் எல்லாரும் கண்மூடித்தனமா முடிவு பண்ணிடுறாங்க. பாவம் ராமு தனி ஆளா செய்வதறியாமல் நிற்கிறான். பாட்டி, சத்தியமா நான் எடுக்கல பாட்டி. நான் சொல்றத யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க பாட்டி. எனக்கு அழுகையா வருது பாட்டி. எனக்கு தெரியும் பேராண்டி, உன்னோட ஞாபக மறதியால யாரோ பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவிக்கணும்னு விதி. அந்த கடவுள் தான் உன்னை காப்பாத்தணும். இப்படி வீட்டுக்குள்ள ராமுவும் பாட்டியும் அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு வீட்டு வாசல்ல போலீஸ் வந்து கூப்பிடுற சத்தம் கேக்குது. ஐயா, என் பேர எந்த தப்பும் செய்யலைங்க ஐயா. வேற யாரோ பண்ண தப்புக்கு இவனோட ஞாபக மறதியால பழி இவன் மேல வந்துடுச்சிங்க ஐயா. இவர் மேல புகார் வந்ததுனால தான் நாங்க இவரை கூட்டிட்டு போறோம். இவரை விடுதலை செய்யணும்னா ஒரே வழி, நீங்க இவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கணும். அப்போதான் உங்க பேரன் விடுதலையாவாரு. ராமு, நீ ஒன்னும் பயப்படாத. பாட்டி, நான் இருக்கேன். உன்னை எப்படியாவது நிரபராதின்னு நான் நிரூபிக்கிறேன். ஊரே அடங்கிப் போன அந்த நடு ராத்திரியில் பேரனை காப்பாத்த வேற வழியே இல்லைன்னு தெரிஞ்சதும் கையில ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு ஏதாவது துப்பு கிடைக்காதான்னு தேடி பாட்டி அந்த இருட்டுக்குள்ள தனியா கிளம்புறாங்க. விடிய விடிய அந்த இருட்டுல தேடி அலைஞ்ச பாட்டியின் கண்ணுல கடைசியில ஒரு தடயம் சிக்குது. அது ஒரு பழைய மூக்குப்பொடி டப்பா. அத பார்த்ததும் பாட்டிக்கு சந்தேகம் உறுதியாகுது. அந்த ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு பொழுது விடிஞ்சதும் பாட்டி ஊர் பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. ஐயா, சிவன் கோவில்ல இருக்கிற மரகத லிங்கத்தை திருடன நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன உளர்ற? பேரனை போலீஸ் கூட்டிட்டு போனதும் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? நானு உளறல, உண்மையத்தான் ஐயா சொல்றேன். அது எப்படி அவ்வளவு உறுதியா நேர்ல பார்த்த மாதிரி சொல்ற? ஐயா, நான் சும்மா சொல்லலைங்க. இந்த மூக்குப்பொடி டப்பாவை வச்சு தாங்க சொல்றேன். என்ன மூக்குப்பொடி டப்பாவா? இதுக்கும் காணாம போன அந்த மரகத லிங்கத்துக்கும் என்ன சம்பந்தம்?
சம்பந்தம் இருக்குங்க ஐயா. ஐயா, ஒரு நாள் நான் வீட்ல இருக்கும்போது தண்ணி கேட்டு சொம்பு என் வீட்டுக்கு வந்தான். பாட்டி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க, ரொம்ப தாகமா இருக்கு. நான் உள்ள போய் தண்ணி எடுத்துட்டு வர்ற அந்த இடைவேளைக்குள்ள இவன் சட்டுன்னு அந்த டப்பாவை திறந்து பொடிய போட்டான். அத நான் அப்பவே பார்த்துட்டேன் ஐயா. எங்கே அந்த சொம்பு? அவனை உடனே பஞ்சாயத்துக்கு வரச் சொல்லுங்க. பண்ணையார் உத்தரவு போட்ட அடுத்த நிமிஷமே ஆட்கள் போய் சொம்புவை இழுத்துக் கொண்டு வந்து பஞ்சாயத்து முன் நிறுத்துகிறார்கள். அவனிடம் துருவி துருவி விசாரித்த பிறகு அவன் ஒரு வழியாக உண்மையை ஒப்புக்கொள்கிறான். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஆமாங்கய்யா, நானும் தாங்க அதை எடுத்தேன். எது? நானும் தான் எடுத்தேன்னா? அப்போ வேற யாரடா உன் கூட இருந்தது? சொல்லு. உங்க பையன் ராஜாவும் நானும் தான் ஐயா அதை எடுத்தோம். தன் மகனே திருடன் என்பதை அறிந்த பண்ணையார் செய்வதறியாமல் அதிர்ச்சியில் உறைந்து போய் நிற்கிறார். அந்த அதிர்ச்சி விலகும் முன்பே தன் மகன் ராஜாவை உடனே சபைக்கு அழைத்து வர சொல்கிறார். சிறிது நேரத்தில் பண்ணையாரின் மகன் ராஜா ஒன்றும் தெரியாதபடி அங்கு வருகிறான். பண்ணையார் சொம்பு சொன்ன எல்லா விஷயங்களையும் ஒன்றுவிடாமல் சொல்லிக் கேட்க ராஜா வேறு வழியில்லாமல் உண்மையை ஒப்புக்கொள்கிறான். உடனே விஷயம் தெரிஞ்சு போலீஸ் ராமுவை அழைச்சிக்கிட்டு அங்கே வராங்க. உடனே பண்ணையார் அங்கிருந்த போலீஸை பார்த்து உறுதியாக சொல்கிறார். இன்ஸ்பெக்டர், என் பையனா இருந்தாலும் தப்பு தப்புதான். இவனையும் அந்த சொம்புவையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க. எந்த தப்பும் செய்யாத அந்த அப்பாவி ராமுவை இப்பவே விடுதலை செய்யுங்க. விசாரணையில உண்மை தெரிஞ்சதும் போலீஸ் ராமுவை எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி விடுவிக்கிறாங்க. அதே சமயம் சொம்பு கொடுத்த வாக்குமூடத்தை வச்சு இந்த கடத்தலுக்கு மூளையா செயல்பட்ட பண்ணையார் மகன் ராஜாவையும் அவனுக்கு துணையா இருந்த சொம்புவையும் கைது செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல தங்கியிருந்த பழைய சிலைகளை வாங்குற அந்த வெளிநாட்டுக்காரனையும் போலீஸ் விடல, அவனையும் கைது பண்ணுறாங்க. பண்ணையார் மகன் ராஜா யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருந்த அந்த மரகத லிங்கத்தை போலீஸ் மீட்டு பத்திரமா கோவில்ல ஒப்படைக்கிறாங்க. பல நாட்களுக்கு அப்புறம் அந்த லிங்கத்தை மறுபடியும் கருவறையில பார்த்த சந்தோஷத்துல ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா கூடி சிறப்பா பூஜை பண்ணி மனமுருகி சாமிய வழிபடுறாங்க. இப்போ எல்லார் முகத்திலையும் அப்படி ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் தெரியுது. நல்ல வேளை, எங்க பாட்டி புண்ணியத்துல நான் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கார்ட்டூன் கதைகளை பார்க்க நம்ம டூன் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.